வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸு சாப்டர் 3 மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அ பாத் டு அ ஹெல்த்தி பாடி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய ஒர்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி, ஹூ இஸ் ஹெல்த்தி? ஹூ இஸ் ஹெல்த்தி? One who eats food that is wholesome in moderate quantities, appropriate for the season, time and place. இஸ் ஹெல்த்தி. யார் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னா தேவையான சாப்பாடை தேவையான அளவில் தேவையான டைமுக்கு சாப்பிட்றவங்க தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. மாடரேட் குவான்டிட்டிஸ் அப்படின்னா தேவையான அளவுன்னு அர்த்தம். இப்போ இந்த நோட்டீஸ் போர்டு பாருங்கள். ஆச்சுக்கா விசாரு தாட் ஆஃப் த டே. இன்றைக்கான தாட் ஆஃப் த டே என்னது? அன்னேன்னு ஜாத்தானி ஜீவந்தி அப்படின்னா என்ன? மெது அண்டு மிஸ்தி ரீட் தாட் ஆஃப் த டே ஆன் த ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு எவ்ரி டே. மெதுவும் நோட்டீஸ் போர்டில் டெய்லி என்ன எழுதி போடுவாங்க? தாட் ஆஃப் த டே வந்து எழுதி போடுவாங்கல்ல. அதே மாதிரி மெது மிஸ்தி இவங்க ரெண்டு பேருமே டெய்லி தாட் ஆஃப் த டேயை வந்து ரீட் பண்ணிட்டு தான் போவாங்களாம். 2 days தாட். இன்றைக்கி என்ன தாட் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அன்னேன்னு ஜாத்தானி ஜீவந்தி அப்படின்னா இந்த டேயை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டாங்க. அப்படி என்ன தாட்? மிஸ்தி டெல்ஸ் மெது that it is a Sanskrit saying which means food gives life to living beings. அன்னேன்னு ஜாத்தானி ஜீவந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஃபுட் கிவ்ஸ் லைஃப் டு லிவிங் பீயிங்ஸ். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா உயிரோடு இருக்கிற எல்லா பொருளுக்குமே ரொம்ப முக்கியமானது சாப்பாடு. Let us try to understand the significance of this saying. What do we eat? Activity 1 3.1 let us record. All of us eat food every day. Food is an essential component of our daily life. List the food items you have consumed over the week in table 3.1. எல்லாருமே டெய்லி பேசிஸில் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். அப்படி என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத டேபிள் 3.1 வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேபிளில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வீக் டேஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீக் ஐட்டம்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. இப்போ டே 1 மண்டே என்ன சாப்பிட்ருக்கலாம்? லெமன் ரைஸ். டியூஸ்டே சாம்பார் சாதம். வெனஸ்டே கர்ட் ரைஸ். மண்டே லெமன் ரைஸ், டியூஸ்டே சாம்பார் சாதம், வெனஸ்டே கர்ட் ரைஸ். இந்த மாதிரி எல்லா நாளும் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோமா? இல்லை, ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் சாப்பாடு சாப்பிட்றோம். வாட் அப்சர்வேஷன் கேன் யூ மேக் அபவுட் யுவர் ஃபுட் ஃப்ரம் த டேட்டா கலெக்டட் இன் டேபிள் 3.1? டூ யூ ஈட் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் இன் எவ்ரி மீல் ஆர் டூ யுவர் சாய்ஸ் வேரி? கம்பேர் யுவர் லிஸ்ட் வித் தோஸ் ப்ரிப்பேர்ட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்ட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் த ஃபுட் கன்சியூம்டு பை you and your friends. What did you find? Record your findings in your notebook. You may have noticed that there is variety in the food eaten by you and your friends. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, என்னென்ன சாப்பிட்டோம்? மண்டே லெமன் ரைஸு, டியூஸ்டே சாம்பார் ரைஸு, வெனஸ்டே கர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. டெய்லி ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோமா? இல்லை, நம்மளோட சாய்ஸ் எப்படி தான் இருக்குது? டெய்லி வேரி ஆகிட்டே தான் இருக்குது. நாட் ஓன்லி எவ்ரி பர்சனுமே எல்லாருமே என்ன தான் செய்வாங்க? ஒரு நாளைக்கும் வெரைட்டியாக தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒரே சாப்பாடை டெய்லி என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். இதே மாதிரி இதை ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளதையும் பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் எப்படி எழுதியிருக்கிறாங்க, ரெண்டும் சேம்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக சேமாக இருக்காது, வெரைட்டியாக தான் இருக்கும், வேரியாக தான் இருக்கும். Do you think that such diversity in food exists in all state of our country? உங்களுக்கு தெரியுமா? இது உன்னோட ஸ்கூலில் மட்டும் இல்லை, உன்னோட கிளாஸில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் கண்ட்ரிலையுமே எப்படி தான் இருக்கும்? வேரியாக தான் இருக்கும், வெரைட்டியாக தான் இருக்கும். ஆல் ஓவர் கண்ட்ரிலையுமே வெரைட்டியாக தான் இருக்கும். ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன். எல்லா இடத்துலையும் ஃபுட் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஒரு ரீஜியன்லேயும் ஒரு மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஆக்டிவிட்டி 3.2 let us explore. Find out the types of food traditionally consumed and the crops grown in various states of India. You may refer to books in our library. Search the internet and interact with your friends, family and neighbors to collect information. இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டையுமே தனித்தனியாக எடுத்து அந்த ஸ்டேட்டில் என்ன ஃபுட் வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக அவங்க என்ன சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத லைப்ரரியிலேருந்து இல்லைனா இன்டர்நெட்லேருந்து இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க.
In table 3.2 and more states and fill the collected data. A few examples are already given. இப்போ 3.2ல வந்து என்னென்ன ஸ்டேட்டு, அவங்க என்னென்ன கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணாங்க, ட்ரெடிஷ்னலாக அவங்க என்னென்ன ஃபுட் ஐட்டம் வந்து சாப்பிட்றாங்க, பிவரேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டேட் இப்போ பஞ்சாப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்னென்ன க்ரோ பண்ணுறாங்க, மெய்ஸ், வீட், சிக்பி, பல்ஸ்னால் என்னது, பீஸு, பீன்ஸு, தால் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது பல்சஸ். ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், பஞ்சாபோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் என்ன இருக்குது, மக்கி கி ரொட்டி, சர்சாந்தா சாக், சோல் பச்சர், பராத்தா, ஹல்வா, கீர். பிவரேஜ்னால் என்னென்னா ட்ரிங்கை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பிவரேஜ்னு சொல்லுவோம். என்னென்ன பேர் அவங்க ட்ரிங்க் பண்ணாங்க, லஸ்ஸி, சாச்னா என்ன அப்படின்னா பட்டர் மில்க், டீ. பட்டர் மில்க்னா என்னது, நம்ம தமிழில் மோர் சொல்லுவோம்ல, அதுதான் பட்டர் மில்க். இப்போ கர்நாடகான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரைஸ், ராகி, உரத், கோகோனட். உரத்துனா என்னென்னா உளுத்தம்பருப்பு சொல்லுவோம்ல, தட் இஸ் உரத். அவங்க என்னென்ன ஃபுட் ஐட்டம் வந்து சாப்பிட்டாங்க, இட்லி, தோசை, சாம்பார், கோகோனட் சட்னி, ராகி மண்டி, பாலியா, ரசம், ரைஸ், இதெல்லாம் தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ். பிவரேஜஸ், ட்ரிங்க்ஸ் என்ன ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்க, பட்டர் மில்க், காஃபி, டீ. இப்போ மணிப்பூர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், ரைஸ், பேம்பு, சோயா பீன். ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கும், ரைஸ், எரோம்பானா என்னென்னா சட்னி, உட்டினா என்னென்னா க்ரீன் ஆனியன் கறியை தான் உட்டின்னு சொல்லுவாங்க, சிங்ஜு, ஹங்ஜோய். அவங்களோட பிவரேஜஸ் என்ன இருந்தது அப்படின்னா பிளாக் டீ. Why do we diversity in traditional food consumed in various state of our country? ஏன் இருக்கிற ஒரு ஸ்டேட்லேயுமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து வேறு டைப்பில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அனலைஸ் பண்ணுவோமா. Analyze the data collected by you in table 3.2. Are there food items that are common across many states? Make a list of those food items. You may find that some food items are common in many states while some are eaten only in a particular state. இப்போ நிறைய ஸ்டேட்டில் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து காமனாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, ரைஸ் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ், ஒடிசா இவங்க எல்லாருமே சப்பாத்திஸ் வந்து பராட்டா வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேட்டில் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சேமாகவும் இருக்கும். What relation do you find between the traditional food items and the locally grown crops? You must have observed that the traditional food of any state is usually based on the crops grown in the state. India is an agricultural country with diverse soil and climate types. Various crops are grown in different regions depending on the soil types and climatic conditions. இப்போ இது என்னது, அவங்க எல்லாமே க்ரோ பண்ணுற கிராப்ஸு. என்ன க்ரோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். இப்போ வீட்டு, மெய்ஸ் இதை வச்சு என்ன செய்வாங்க, ரொட்டி செய்வாங்களா, பல்சஸ் இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, கீர் செய்வாங்களா. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, அவங்க என்ன க்ரோ பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக வந்து இருக்கும். எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு டைவர்ஸ் கண்ட்ரின்னு நமக்கு தெரியும். எதில் டைவர்ஸாக இருக்கும், நாட் ஓன்லி பீப்புள், அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுற மெத்தடு, சாயில், கிளைமேட் இது எல்லாமே எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சாயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராப்ஸ் வந்து க்ரோன் பண்ண முடியும். அப்போ அங்கே இருக்கிற சாயிலுக்கு என்ன கிராப்ஸ் நல்லா க்ரோ பண்ண முடியுமோ அவங்க அந்த கிராப்ஸ் மட்டும்தான் க்ரோ பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை என்ன க்ரோ பண்ணுறாங்களோ அதை சாப்பிட்றாங்க. In various regions of India, the choice of food may vary according to the cultivation of food crops in that particular region, taste preferences, culture and tradition. இப்போ இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஜியன் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஜியனில் வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்குவாங்கன்னு பார்த்துருக்கோம். எப்படி அதை எடுத்துக்காங்க அப்படின்னா ஃபார் அவர் கல்டிவேஷன், அந்த ரீஜியனில் என்ன கல்டிவேட் பண்ணுறாங்களோ, கல்டிவேஷன் அப்படின்னா ஃபார்மிங், அந்த ரீஜியனில் அவங்க என்ன ஃபார்மிங் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். கல்ச்சர், ட்ரெடிஷன் ஆல்சோ தே ஃபார்ம்டு தட் கல்டிவேஷன். ஹவ் ஹவ் குக்கிங் பார்ட்டிகிள்ஸ் சேஞ்ச்டு ஓவர் டைம். இது எப்படி குக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ குக் பண்ணுறாங்களா, இல்லை நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. யூ ஹவ் லேர்ன் தட் ஃபுட் ஹேபிட்ஸ் வேரி அக்ராஸ் ஸ்டேட். அவர் ஃபுட் சாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷன் மே டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர். ஹவ் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் குக்கிங் பார்ட்டிகிள்ஸ் சேஞ்ச்டு ஓவர் டைம்.
ஃபுட் ஹேபிட் வந்து எப்படி வேரி ஆச்சோ அதே மாதிரி அந்த ஃபுட்டோட ப்ரிப்பரேஷனு என்ன ஃபுட்டு ப்ரிப்பரேட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடுமே எப்படி தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. குக்கிங் மெத்தட் ஆல்சோ சேஞ்ச்டு ஒவ்வொரு டைம், ஒரு டைம் பீரியட்லேயும் குக்கிங் மெத்தடும் எப்படி தான் இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. Activity 3.3 Let us interact and find out. Prepare a list of questions for gathering information from elderly people about their food habit and cooking particles. Following are some of the example questions. எல்டர்லி பீப்புளில் வந்து நீங்கள் போய் கேளுங்க, குக்கிங் வந்து எதெல்லாம் வச்சு குக் பண்ணுவாங்க, எப்படி குக் பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் குக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் டு யூ ஸ்டில் ஈட் அண்ட் வாட் இஸ் நியூ. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, புதுசாக என்னெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் குக்கிங் பார்ட்டிகிள்ஸ் ஓவர் டைம். குக்கிங் பார்ட்டிகிள்ஸ் ஆல்சோ லைக் உட்டன்சில்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டவ்வாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஹேஸ் காஸ்டு தீஸ் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ்னால என்னெல்லாம் நடக்குது. கண்டக்ட் இன்டர்வியூஸ் வித் சம் எல்டர்லி பீப்புள் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர்டு. இப்போ இதை பாருங்கள், இது என்ன அப்படின்னா தமிழில் வந்து விறகடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா சுல்கா. இது என்னென்னா சுல்கா. இதுதான் ட்ரெடிஷ்னல் ஸ்டவ்வு. திஸ் இஸ் அ மாடர்ன் ஸ்டவ்வு. இது என்ன அப்படின்னா தமிழில் வந்து நம்ம அம்மின்னு சொல்லுவோம். சில்பட்டா. சில்பட்டா ஸ்டோன் கிரைண்டர். திஸ் இஸ் அ ஸ்டோன் கிரைண்டர். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அம்மின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் இதுக்கு முன்னாடி அரைச்சி குழம்பு எல்லாமே வைப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மிக்சர் கிரைண்டர். For findings from the interviews you conducted. Cooking particles are also called culinary particles. Have changed over time. There is significant difference between traditional and modern culinary particles. Earlier, most cooking was done using the chulka. Nowadays, most of cook using modern gas stove. Earlier, most grinding was done manually using a silbata. These days, we use an electrical grinder for ease of grinding. Find out what were the other ways of cooking and grinding. Why have these culinary particles changed over time? These changes may be due to factors such as technological development, improved transportation, and better communication. Cooking practices also called culinary practices. குக்கிங் ப்ராக்டிஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா culinary ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த குக்கிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் டைம் டு டைம் வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருந்துச்சு. culinary ப்ராக்டிஸுக்கும் மாடர்ன் குக்கிங் ப்ராக்டிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சுல்கா விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மாடர்ன் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க, மேனுவலி. சில்பட்டானா என்னது, அம்மி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபார் கிரைண்டிங். இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், மிக்சர் கிரைண்டர், எலக்ட்ரிக்கல் கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே எதனால் நடந்தது அப்படின்னா ஃபார் அ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்டர் கம்யூனிகேஷன். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ட்ரெடிஷ்னல் இருந்து மாடர்ன் culinary ப்ராக்டிஸ்க்கு வந்து மூவ் ஆனோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.